இந்த வாரம் புக் பண்ற கஸ்டமருக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா தண்டலம் சைடுல புக் பண்ற கஸ்டமருக்கு சாபு 3 சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் ஒன்னு கொடுத்திருக்கோம். சாபு 3 விளையாடுவாங்க. அது எத்தனை சாபு 3? ஆமா. சோ அதுல 3 ஆஃபர் கொடுக்குறோம். 3 கோல்ட் காயின் ஃப்ரீயா பண்ணி தரோம், 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா பண்ணி தரோம், லோன் பண்ற கஸ்டமருக்கு 3 இஎம்ஐ ஃப்ரீயா பண்ணி தரோம். சொல்லுங்க. சிம்பிளான விஷயம் சார். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு, இந்த பக்கம் 10 கிலோமீட்டர்ல பூந்தமல்லி இருக்கு. சோ இந்த ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை அவுட் ரிங் ரோடு வருது, உத்தமக்கம் பஸ் டெர்மினஸ் வருது, ஆல்ரெடி இப்போ ஓபன் பண்ண போறாங்க, பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் வருது. அதெல்லாம் அது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து உங்களுக்கு பரந்தூர் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் கிராசிங் இந்த பக்கம் தான் போகுது. ஸோ தண்டலம்ல மெட்ரோ ஸ்டாப்பிங் வருது. ஸோ இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் இவிபி ஃபிலிம் சிட்டி இருக்கு, குயின்ஸ்லாண்ட் இருக்கு. ஸோ இப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பீப்புள் ரிங் ரோடு கிராசிங் இருக்கு, சென்னை டு பெங்களூர் பைபாஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு அமினிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆர்இசி காலேஜ் இருக்கு, இங்க மீனாட்சி காலேஜ் இருக்கு. ஸோ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7.5 ஏக்கர்ல 164 பிளாட்ஸ் போட்டுருக்கோம். ப்ராப்பர் டிடிசிபி வேற அப்ரூவ் லேஅவுட்ஸ் நம்ம வந்து சரிங்களா. அதுல ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 1259 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 4800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அவைலபிள் இருக்கு. வெல்கம் டு பிளாக் பீர் அல்வா. இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லி தான் வந்திருக்கோம் மக்களே. பூந்தமல்லியில ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி, பிரீமியமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ஷெல் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ப்ராப்ஷெல்லோட டிபிஓ ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம ஒரு டீடைலா பார்க்க போறோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா சங்கர் சார் இருக்காரு. ஐ சார் எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி கேட்டாரு பாத்தீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன் சார். செம்மையாகுது. ஓகே சார், நம்ம ப்ராஜெக்ட பத்தி சொல்லுங்க. நம்ம கம்பெனி நேம் என்ன, சைட் எங்க இருக்கு? ஆக்சுவலி நம்ம சைட் நேம் வந்து பாத்தீங்கன்னா டிபிஓனர் பத்தில த பார்க் ஆஜின் தான் நம்ம சைட்டோட நேம். ஆக்சுவலி ஓகே. சைட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி தண்டத்துல இருக்கு சார். ஆன் ரோட் மேலேயே இருக்கு. சோ NH48ல ஆப்போசிட் டூர் ராஜேஷ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்ல நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு சார். சூப்பர். கம்பெனி நேம் வந்து ப்ராப்ஷெல்லோட டிபிஓ சைட் தான் இது. இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கினா என்ன ரீசனுக்காக இடம் வாங்கலாம்? இங்க இடம் வாங்குறது ஒர்த் இல்லையா? முதல்ல அது சொல்லுங்க. சிம்பிளான விஷயம் சார். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு, இந்த பக்கம் 10 கிலோமீட்டர்ல பூந்தமல்லி இருக்கு. சோ இந்த ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை அவுட் ரிங் ரோடு வருது, உத்தமக்கம் பஸ் டெர்மினஸ் வருது, ஆல்ரெடி இப்போ ஓபன் பண்ண போறாங்க, பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் வருது. அதெல்லாம் அது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து உங்களுக்கு பரந்தூர் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் கிராசிங் இந்த பக்கம் தான் போகுது. ஸோ தண்டலம்ல மெட்ரோ ஸ்டாப்பிங் வருது. ஸோ இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் இவிபி ஃபிலிம் சிட்டி இருக்கு, குயின்ஸ்லாண்ட் இருக்கு. ஸோ இப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பீப்புள் ரிங் ரோடு கிராசிங் இருக்கு, சென்னை டு பெங்களூர் பைபாஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு அமினிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆர்இசி காலேஜ் இருக்கு, இங்க மீனாட்சி காலேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாமே அப்கமிங்கா பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வருது சார் இதுல. ஓகே, அதனால இந்த இடத்துல இடம் வாங்குறது ஒர்த்ன்றீங்க. கண்டிப்பா. பூந்தமல்லி சைடு, பூந்தமல்லி இந்த பெங்களூர் ஹைவே சைடு பிரீமியமான ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே பிரதர், இந்த சைட்ல இப்போ இது எவ்வளவு பிளாட் இருக்கு, எவ்வளவு அவைலபிள் இருக்கு? சார் நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7.5 ஏக்கர்ல 164 பிளாட்ஸ் போட்டுருக்கோம். ப்ராப்பர் டிடிசிபி வேற அப்ரூவ் லேஅவுட்ஸ் நம்ம வந்து சரிங்களா. அதுல ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 1259 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 4800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அவைலபிள் இருக்கு. அது இல்லாம நம்ம சைட் டெவலப்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா டிடிசிபினால பிளாக் டாப் ரோட், சிசிடிவி கேமரா, ஸ்ட்ரீட் லைட், என்ட்ரன்ஸ் ஆர்ச், அதுல சுத்தி ஃபுல்லா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல உள்ளே உங்களுக்கு 2 பார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்னு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒன்னு சீனியர் சிட்டிசன் பார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கினா எவ்வளவு பட்ஜெட் இருந்தா வாங்க சார்? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 59 லட்சம் வந்து மினிமம் உங்களுக்கு வரும் சார். ஓகே. சோ இப்போ வந்து உடனே நீங்க பிளாட் புக் பண்ணலாம் சார். டவுன் பேமெண்ட்னா எவ்வளவு இருந்தா வாங்க? சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அப்ரூவல் வாங்கிருக்கு சார், APF சொல்லுவாங்க. சோ HDFC, டாடா கேபிட்டல் எல்லாமே வந்து ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்கோம். சோ மேக்ஸிமம் 3 to 4 டேஸ்ல வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம் சார். எவ்வளவு டவுன் பேமெண்ட் இருந்தா? 90% பண்ணி தரலாம். 10% கையில இருந்தா போதும் சார். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கையில இருந்தா போதும் சார். இடம் எங்க சொந்தமா வாங்கிக்கலாம், இங்க வாங்கிக்கலாம். ஓகே சார், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு சொன்னீங்க? 1259 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 4800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அவைலபிள் இருக்கு சார். ஓகே, சூப்பர். இந்த சைடு எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? பிளஸ் நம்ம லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபின்றது அப்ரூவ் சார். ஓகே, அதான் 80% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரீங்க? கண்டிப்பா பண்ணி தரலாம். 90% பண்ணி தரலாம். 90 வரைக்குமே பண்ணி தரீங்க. மகளே, இந்த சைட்ல நான் முதல்ல வீடியோ பண்ணும்போது இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்கன்னா 2999 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 4490 ரூபாய் போயிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராப்பர்ட்டியில பொறுத்த வரைக்கும். நீங்க பெங்களூர் ஹைவே சைடு வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறாங்கன்னா ஒரு பிரீமியமான ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு லக்ஸரியான ஒரு பிளாட் வாங்கி வீடு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்ல சார், இங்க நீங்க பிளாட் வாங்கிட்டு ரெண்டலும் விடலாம் சார். எதிர்க்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது இல்லாம ஸ்ரீவில்லிபுத்தூர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஆமா, 500+ கம்பெனிஸ் இருக்கு. பேசிக்கா பாத்தீங்கன்னா ஹோண்டா இருக்கு, எமகா இருக்கு, ராயல் என்ஃபீல்ட் இருக்கு, ஃபிளக்ஸ்ட்ரானிக்ஸ் இருக்கு. ஸோ 500க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்கிறதுனால ஜஸ்ட் நீங்க வீடு கட்டின இருந்தாலும் ஓகே தான், இல்லைன்னா நீங்க கட்டி விட்டாலும் ஹாஸ்டல் மாதிரி விடலாம், இல்ல பிஜி மாதிரியும் விடலாம் சார். அதான் பிஜி மாதிரி விட்டாலே ஒரு ஆளுக்கு 7000 ரூபாய் ஆச்சாலே எங்கேயோ போயிடும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அந்த மாதிரி
இதுலயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். உங்களை பசங்களை படிக்க வைக்கணும், இங்க நீங்க வீடு கட்டி வந்துட்டீங்க, உங்க பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னா காலேஜ் இங்கேயே இருக்குது. ஏகப்பட்ட காலேஜ் இருக்குதுங்க. சவிதால இருந்து பனிமலர், DMI இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜ் இருக்கு. பக்கத்துலயே 2 காலேஜ் இருக்குது. ஆப்போசிட்ல ஒண்ணு, பக்கத்துலயே ஒண்ணு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இடம் வாங்கி போடும் போது இதோட அப்ரிசியேஷன் கண்டிப்பா அப்ரிசியேஷன் ஆகும். இவங்க கொடுக்குற பிரைஸ்ல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒர்த்து தாங்க. நீங்க வந்து நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. சைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். சோ ஓகே சார், இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் தருவீங்களா? என்ன ஆஃபர் சார்? எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஆஃபர் தான் தருவோம். வந்துட்டு 3 ஆஃபர் தரும். அது என்னன்றது நான் சொல்றதோட எங்க பாஸ் நல்லா இருக்கும். நான் வேடிக்கை தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க மகளே, அவங்கள கேட்டு தெரிஞ்சு. சோ மகளே, நம்ம கூட பாத்தீங்கன்னா வினோத் சார் இருக்கு. ராய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார், ஆஃபர்லாம் நீங்க தான் சொல்லுவீங்க அப்படின்றாங்க. எதனால அப்படி என்ன ஆஃபர் அப்படி கொடுக்க போறீங்க? சோ இந்த வாரம் புக் பண்ற கஸ்டமருக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா தண்டலம் சைட்ல புக் பண்ற கஸ்டமருக்கு சாபு 3ன்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். சாபு 3 விளையாடுவாங்க. அது எத்தனை சாபு 3? ஆமா. சோ அதுல 3 ஆஃபர் கொடுக்குறோம். 3 கோல்ட் காயின் ஃப்ரீயா பண்ணி தரோம். 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா பண்ணி தரோம். லோன் பண்ற கஸ்டமருக்கு 3 EMI ஃப்ரீயா பண்ணி தரோம். அதாவது வந்து சாபு 3 போட்டு 3 பேர்ல ஒருத்தர் ஜெயிச்சாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு தர மாதிரி இந்த 3 ஆஃபர்ல ஏதாவது இல்ல 3 ஆஃபருமே கொடுக்குறோம். மூணுமே கொடுக்குறோம். அதுக்கு சாபு 3 இதுக்கு சம்மந்தமே இல்லையே. இது ஆஃபர் கொடுக்குறீங்க. சோ இருந்தாலும் நல்லா இருக்குது ஆஃபர். ஓகே சார், இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா எவ்வளவு பிரைஸ் நீங்க வச்சிருக்கீங்க? நம்ம தண்டலம் சைட்ல 4490 ரூபாய் பண்றோம் ப்ரோ. 4490 ரூபாய். ஓகே, இதுல இந்த பிரைஸ்ல வாங்குறவங்களுக்கு அந்த 3 ஆஃபரும் 3 ஆஃபரும் ஃப்ரீயா பண்ணி தரோம். மகளே, மிஸ் பண்றாதீங்க. இந்த ஆஃபரை வந்து சீக்கிரம் வந்து புக் பண்ணீங்க. இந்த மாதிரி ஒரு பிரீமியமான லொகேஷன்ல யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சைட்டை வந்து விசிட் பண்றது கேப் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? கண்டிப்பா பண்ணி தரோம். ஓகே, கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்களா? சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணுங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை.